அமைச்சரவையின் பரிந்துரைகளை ஆளுநர் தன்னிச்சையாக நிராகரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் அமைச்சரவை பரிந்துரைகளை நிராகரித்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் இதனை தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் நிராகரித்ததன் பேரில் போடப்பட்ட உத்தரவுகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். அமைச்சரவையின் பரிந்துரைகளை ஆளுநர் தன்னிச்சையாக நிராகரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் பின்னணி என்ன? தற்போது உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கும் தீர்ப்பு என்ன? பாத்தீங்கன்னா நாட்டை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு வழக்கில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் பொன் நாவரசு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பாக இந்த வழக்கில் ஜான் டேவிட் என்பவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. இதன் பிறகுதான் தமிழகத்தில் ரேக்கிங் சட்டமே கொண்டு வரப்பட்டது. அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்த இந்த வழக்கு. அந்த வழக்கு தொடர்பாக ஜான் டேவிட்டை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கூடிய தமிழக அமைச்சருடைய முடிவை தமிழக ஆளுநர் நிராகரித்தார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜான் டேவிட்டுடைய தாயார் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். முன்கூட்டியே விடுதலை செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் கவர்னர் நிராகரித்துள்ளார் என்று உத்தரவை எதிர்த்து வழக்கு பெறப்பட்ட. இதே போன்று மேலும் சில வழக்குகள் தொடரப்பட்டன ஆளுநருடைய முடிவுக்கு எதிராக. இந்த வழக்கில் சென்னை தொடரப்பட்ட இந்த வழக்கில் விசாரித்த 2 நீதிபதிகள் தமிழக அரசுடைய பரிந்துரையை ஆளுநர் நிராகரிப்பது தவறு என்றும் அதற்கு அதிகாரம் இல்லை என்று கூறி அரசின் பரிந்துரைகளை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இதே போன்று மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளும் விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு அரசின் பரிந்துரையை நிராகரிப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்று உத்தரவிட்டார்கள். இந்த விவகாரத்தில் இருவேறு தீர்வுகள் காணப்பட்டன. அரசுடைய பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிப்பதற்கோ அல்லது ஏற்பதற்கோ உள்ள அதிகாரம் தொடர்பாக 3 நீதிபதிகள் அடங்கிய முழு அமர்வு பரிந்துரைக்கு இந்த வழக்கு அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 நீதிபதிகளான உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏடி ஜெயச்சந்திரா, ஜி.கே. இளந்தரியன், சுந்தர் மோகன் ஆகிய 3 பேர் அடங்கிய, அதாவது ஃபுல் பெஞ்ச் என்பார்கள், 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் இந்த வழக்கு நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அரசின் பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என்று வாதிட்டார்கள். அதே போன்று தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான அரசின் குற்றவியல் வழக்கறிஞரும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு அமைச்சரவைக்கு பரிந்துரை இருக்கிறது என்றும் அந்த பரிந்துரையை ஆளுநருக்கு நிராகரிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. அனைத்து வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்த நிலையில் இன்று தீர்ப்பளித்தார்கள். முன்கூட்டியே விடுதலை மற்றும் தண்டனை குறிப்பு குறித்து அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்றும் அமைச்சரவை முடிவை நிராகரிப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் என்று உள்ளே இருந்து கூறினார்கள். ஆனால் அமைச்சரவை முடிவை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என்றும் தீர்ப்பளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.